நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 26/12/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:26. திதி இன்று முழுவதும் ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் இன்று இரவு 10:38 வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் பிற்பகல் 12:01 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 6:51 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வார சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய தினம் வியாழக்கிழமை, அதுவும் ஏகாதசியோட இணைந்து வருகிறது. இன்றைய தினம் உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும். அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஏலக்காய். ஒரு 5 ஏலக்காய் மட்டும் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் சுனாமி நினைவு தினம். இன்னைக்கு கரிநாள் கூட. இன்னைக்கு இந்த கரிநாளோட ஏகாதசியும் இணைந்து வர்றதுனால இன்னைக்கு ஒரு பரிகாரம், நான் ஏற்கனவே இது சொன்னதுதான். இந்த பரிகாரத்தை பெருமாளுக்கு கருவேப்பிலை சாதம் செய்து நெய்வேத்தியம் செஞ்சு அது எல்லாருக்கும் தானம் பண்ணும்போது நீங்க என்ன நினைச்சு அதை செய்றீங்களோ அது நிச்சயமா நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. கரிநாள் அப்படின்னு சொன்னா உண்மையிலே சொல்ல போனா சுப நிகழ்ச்சிகள் மட்டும்தான் செய்யக்கூடாது, மற்ற எல்லாமே செய்யலாம். இப்ப கடன் பிரச்சனை இருக்கா, கருவேப்பிலை சாதம் செஞ்சு இந்த கரிநாள்ல பெருமாள் கோயில்ல கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணி நீங்க எல்லாருக்கும் தானம் பண்ணால் அந்த கருவேப்பிலை, அதாவது அதுலயே இருக்கு பாருங்க, வேப்பிலை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. கரி, அதுலயே கரின்ற ஒரு, அப்ப கரிநாள், அந்த கரிநாளுக்கு உகந்த நெய்வேத்தியம் எதுன்னா கருவேப்பிலை சாதம் தான். அதை செய்து கொண்டு போய், அதுவும் இன்னைக்கு ஏகாதசி, அதுவும் வியாழக்கிழமை வேற, இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். அதனால இன்னைக்கு எடுத்துன்னு போயிட்டு செஞ்சு கொண்டு போய் நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. உங்களுடைய கர்மா, பித்ருதோஷம், கடன் பிரச்சனை, எதை நினைத்து செய்கிறீர்களோ அது நிச்சயமாக நடக்கும். ஒவ்வொரு கரிநாளுக்கும் செய்யுங்க, ரொம்ப நன்மையை தரும். சரி, இன்றைய தினம் இப்ப நிறைய பேரு பூஜை பண்றாங்க, மந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு காலையில எழுந்து ஒரு மந்திரம் சொல்றாங்க. அப்போ அந்த மந்திரத்தை ஒரு குரு மூலியமாக நீங்க உபதேசம் பெற்று அந்த மந்திரம் சொன்னால் அதற்கு மிக மிக சக்தி உண்டுன்னு அர்த்தம். சரி, நம்ம இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவானும் மாந்தி பகவானும், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கா, கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், விருச்சிகத்தில் புத பகவான். சரி, இப்போ குரு இல்லாமலே நாமளே கற்றுக்கொள்வது எப்படி? அதாவது ஒரு மந்திரம் நம்ம சொல்லணும், இந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு இருப்பது அவசியம்தான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால குரு சரியாக அமையாது. அப்ப அதை எப்படி அவர்கள் பின்பற்றலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மந்திரத்தை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. நல்ல நாள் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுப நாளா பார்த்து, மேல் நோக்கு நாளா பார்த்து, அன்னைக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, மரண யோகமோ இல்ல கரிநாளோ எதுவும் இருக்கக்கூடாது அன்றைய தினம். சரிங்களா? போயிட்டு தட்சிணாமூர்த்தி சன்னதியில நல்லா புரிஞ்சுக்கோங்க. தட்சிணாமூர்த்தி, ஏன்னா குருவே இல்லாதவங்களுக்கு குரு யாருன்னா தட்சிணாமூர்த்தி தான். ஏன்னா அவருக்கு குருன்னு இன்னொரு பேர் இருக்கு இல்லையா?
அதனால அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியில போயிட்டு 21 நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி மஞ்சள் நிற மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து 21 ரூபாய் காணிக்கையா வச்சு பிரார்த்தனை செய்யணும். எனக்கு குரு கிடைக்காத காரணத்தால் எனது குருவாக தங்களையே வணங்கி இந்த மந்திரத்தை தாங்கள் உபசேதித்ததாக எண்ணி இந்த ஜபத்தை துவக்குகிறேன். சரிங்களா? அப்படின்னு அந்த தட்சாமூர்த்தி கிட்ட அவரை குருவா நினைச்சு மனசுல இருந்து ஆசீர்வதித்து மந்திரத்தை பரிபூர்ணமாக சித்திக்க அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனதால பிரார்த்தித்து அந்த மந்திரத்தை 21 தடவை அங்கேயே சொல்லணும். அப்போ அங்கேயே படித்து ஜபித்து அதன் பின்பு நீங்க வீட்டுல வந்து சொன்னால் இந்த மந்திரம் உங்களுக்கு பலிக்கும். எந்த மந்திரமாகட்டும். இப்ப நான் நிறைய மந்திரங்கள் போடுறேன். சில பேருக்கு வந்து குரு இருப்பாங்க, சில பேருக்கு குரு இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க இந்த கோவில்ல போயிட்டு தட்சாமூர்த்தி கிட்ட உங்களை நான் குருவா ஏத்துக்கிட்டேன், நீங்க தான் எனக்கு குரு, இந்த மந்திரத்தை நான் சொல்ல போறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி தீபம் ஏத்தி காணிக்க கொடுத்து அபிஷேகம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். வஸ்திரம் மட்டும் சாத்தி மஞ்சள் பூவை சாத்திட்டு நீங்க பண்ணிட்டு வாங்க. அங்கேயே உட்காந்து 21 முறை சொல்லுங்க மந்திரம். எந்த மந்திரம் சொல்லணும்னு நீங்க நினைத்தாலும் சரி. சரிங்களா? அது செய்யுங்க. மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகும். வேற ஒண்ணு இல்ல. மந்திரம் சித்தி ஆகிறதுக்கு தான் இந்த ஒரு வழிபாடு, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இது செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். 2 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு, இன்றைய தினம் ஒரு சோகமான நாள். சுனாமி வந்து நிறைய மக்கள் இழப்பு. அதனால இன்னைக்கு நம்ம அவர்களுக்காக ஒரு நிமிடம் நீங்க வீட்லயே அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யுங்க. ஆழ்ந்த அனுதாபங்களை செலுத்துங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்யுங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம், ரொம்பலாம் வேண்டாம், ஒரு நிமிடம் கண்ணை மூடி அவர்கள் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஆத்மா மோட்சம் அடையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்க. சரிங்களா? இன்றைக்கு ஒரு கருப்பு தினம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதனால எல்லாரையும் நம்ம வாழ்த்த முடியலனாலும் இறந்தவர்களுக்காக ஒரு நிமிடம் நம்ம தியானம் பண்ண போகும். சரிங்களா? அந்த குடும்பம் நல்லா இருக்கும். சரி, இப்ப 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, உங்களுடைய குண இயல்புகளில் மாற்றம் ஏற்படும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். தன வரவுகள் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். நுட்பமான செயல்பாடுகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வியாபார ரீதியான முயற்சியில வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்தின. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பண வரவு தாராளமாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது வழக்குல தீர்ப்பே கிடைக்கலன்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுல இன்னைக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். மனதை அழுத்தி கொண்டிருந்த இனம் தெரியாத வேதனை இதெல்லாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு விலகும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும். உத்தியோகத்துல சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்ப்பு கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுலாம் ஏற்படும்.
மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும், பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள், சகோதரர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம், வித்தியாசமான கற்பனைகள்லாம் மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாள். அதே போல சுக இன்பம் விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். அதே போல தாய்மாமன் வழியில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப இந்த தை மாசம் வந்ததுன்னா திருமணம் அப்படின்றது ஒண்ணு வரும். அப்ப தாய்மாமன் தேவை. அதனால அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 8 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திர கற்பனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சிந்தனை போக்கில் கவனம் தேவை. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நிதானத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். அந்நிய தேச பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பிற இன மக்களால் ஆதாயம் கிடைக்கும். நெருக்கமானவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு தன்னம்பிக்கை மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அந்த தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு ஒரு லாபம் அப்படின்றது மத்தியமமாகத்தான் இன்னைக்கு இருக்கும். சிந்தனையில தெளிவு ஏற்படும். அதே மாதிரி எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இப்ப நீங்க ஒரு துறையில வேலை செய்யறீங்க, அது எந்த துறையாக கூட இருக்கலாம், பொதுத்துறையாக இருக்கலாம், கவர்மெண்ட் சார்ந்த துறையாக இருக்கலாம். குழப்பங்கள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செய்யுங்க. அதே போல அக்கம் பக்கத்தினர் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தனம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் இன்றைய தினம் விலகும். முகத்துல இருந்து வந்த ஒரு குழப்பங்கள், அதே மாதிரி தேவையற்ற எண்ணங்கள், இதெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள். உங்களுடைய முயற்சி மாற்றமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் கோபப்படாம இன்னைக்கு எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையில செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களால் சில வருத்தங்கள் நேரிடக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தாரை அனுசரித்து செல்லுங்கள். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்த்துருங்க. மற்றவர்கள் பற்றிய கருத்து சொல்றதெல்லாம் தவிர்த்துடணும். தற்பெருமையான பேச்சுகளை தவிர்த்துருங்க.
மனசுல புதிய சிந்தனைகள்லாம் மேம்படும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சஞ்சலமான சில சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற தன்மை இருக்கு. வண்டி வாகனம் தொடர்பான விரயங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு மந்த தன்மை இன்னைக்கு இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. உறவினர்கள் வழியில சுப செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். வீடு மற்றும் மனை சார்ந்த வேலையில ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில ஆதாயம் ஏற்படும். அரசால் அனுகூலம் உண்டாகும். அடுத்தவருக்கு அறிவுரை சொல்வதை குறைத்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்க போய் அறிவுரை சொல்லும் போது தேவையில்லாத சொல்லிட்டு அது உங்க மேலேயே திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால கவனமா இருங்க. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி வீட்டுல கொஞ்சம் மாற்றத்தை செய்வீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். விவசாயத்துறை கால்நடை துறையில இருப்பவர்களும் இன்னைக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மையான ஒரு நாள். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவு அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் கைகூடும். தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. விவசாய துறையில மேன்மை ஏற்படும். மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி காணப்படுகின்ற ஒரு நாள். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு தருணங்கள் உண்டாகும். எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தடைப்பட்ட சில வேலைகள்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி எழுத்துத்துறை, கலைத்துறை, அதே மாதிரி கதை கட்டுரை இதெல்லாம் எழுதுபவர்கள், அந்த துறை சார்ந்த விஷயத்துல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த குடியுரிமை கிடைக்கல அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் குடியுரிமை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரத்துல ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு குடுக்கல் வாங்கல் இருந்தா கூட யோசிச்சு கொடுக்கணும். கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத யோசிங்க. அதே மாதிரி எந்த வேலை செய்தாலும் பதற்றமின்றி செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு
எல்லாரிடத்திலும் புரிந்து நடந்து கொண்டால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் தடைகள்லாம் விலகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் பற்றிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். சில நிகழ்வுகள் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். உடன் பிறந்த சகோதரர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். கடன் சார்ந்த செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகம் வேண்டிய ஒரு நாள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைக்கு விவேகத்தோடு எதையும் செய்யுங்க. புத்திசாலித்தனத்தோடு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசையின் 6ஆம் நட்சநிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.